ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, வாழ்க்கையில் நீ நிறைய நல்ல விஷயத்தை பற்றி யோசிக்க வேண்டும். முக்கியமாக இப்பொழுதெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் தவறான விஷயங்கள் தானே நடக்கிறது. ஆனால் அது அனைத்தையுமே நீ மறந்து போகும் அளவுக்கு உன்னுடைய நினைப்புகளை நீ எப்பொழுதும் மாற்றிக்கொள்ளே இருக்க வேண்டும். உனக்கு ஒரு முக்கியமான விஷயத்தையே நான் இப்பொழுது சொல்கிறேன். அம்மா, இப்பொழுது சமீப காலமாக உன்னுடைய வாழ்க்கையில் அனைத்துமே தவறாகவே நடந்து கொண்டே இருந்தது. இதனால் நீ என்ன ஆனாய்? மன உளைச்சல் ஆனாய், கவலைகள் ஆனாய். என்னடா இது, எல்லா விஷயத்திலையுமே நம் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு விஷயத்திலையுமே ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துட்டே இருக்கே, நம் வாழ்க்கையில் என்ன செய்ய போகிறோம்? ஒவ்வொரு நிமிஷமும் வாழ்க்கையை நினைச்சு நினைச்சு இப்படி ஒரு கட்டத்தில் இருக்கோம். யாருமே உதவி செய்யவே இல்லை. தெய்வமாவது உதவி செய்யுமான்னு தெய்வத்திட்ட போய் நிற்கிறோம். ஆனால் தெய்வமுமே உதவி செய்யவில்லையே என்று கலங்கிய நிலையில் இருக்கிறாய். இந்த ஒரு விஷயத்தை தான் நீ மாற்று என்று சொல்கிறேன். எவ்வளவுதான் மன உளைச்சல்கள் இருந்தாலும், எவ்வளவுதான் கவலை இருந்தாலும் அதை தூக்கி போடு என்று சொல்கிறேன். நீ என்றல்ல, யாரும் என்று நான் சொல்லவில்லை. பொதுவாக யாராக இருந்தாலும் கவலைப்படாதீர்கள். கவலை என்பது ஒரு மனிதனை அழகான பாதைக்கு கொண்டு போகாது. அது பயங்கரமான ஒரு பாதையில் கொண்டு போகும். கவலை வந்தால் உன்னால் எந்த ஒரு விஷயத்தையும் யோசிக்க முடியாது. அதாவது அடுத்த வேளை உணவு கூட பசிக்காது. முக்கியமான ஒரு விஷயமே மெயினாக கவலை என்று ஒருவனுக்கு வந்துவிட்டது என்றால் அவன் அடுத்த வேளை உணவை கூட அவனால் ஒழுங்காக சாப்பிட முடியாது. அவனுக்கு பசிக்காது. அடுத்தது கவலை வந்தால் அடுத்தது நிறுத்தக்கூடிய ஒன்று தூக்கம். தூக்கம் படுத்தால் தேவலாம் என்று தோன்றும், ஆனால் தூங்க முடியாது. இப்படித்தான் உன்னுடைய வாழ்க்கையில் இப்பொழுது இருக்கும் கட்டங்கள் ஆனது நகர்ந்து கொண்டு இருக்கிறது. கவலைப்பட்டாய். கவலைப்பட்ட அடுத்த நிமிஷம் எந்த நேரத்திற்கு சாப்பிடுவது என்று தெரியவில்லை. நீ ஒழுங்காக சாப்பிட்டு பல நாட்கள் ஆகிவிட்டது. வெளியில் போனால் மட்டுமே, வெளியில் போய் அங்கங்கு நின்றால் மட்டுமே ஏதாவது விஷயத்தை பற்றி யோசிக்கிறாய். வீட்டுக்குள் காலடி எடுத்து வைத்த உடனேயே ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி யோசிக்கிறாய். உன்னுடைய வீட்டில் அத்தனை விதமான எதிர்மறையான சக்திகள் இருக்கிறது. காரணம் நீ ஒன்று. உன்னுடைய சொந்தக்காரர்கள் வருகிறார்கள் பார், அவர்கள். தெருக்காரர்கள் வருகிறார்கள் பார், அவர்கள். இவர்கள் எல்லோருமே உன்னுடைய வீட்டில் நீங்கள் எல்லாரும் சேர்ந்து என்ன செய்கிறீர்கள் என்றால், உங்களுடைய வீட்டில் நேர்மறையான விஷயத்தை விட்டுவிட்டு எதிர்மறையான விஷயத்தை பற்றி பேசுகிறீர்கள். நீ நினைப்பது வாழ்க்கை நன்றாக இருக்குமா என்ற கேள்விக்குறிதான். நீ முடிவு செய்ய வேண்டும். நன்றாக இருக்கும், சரியாகும், இந்த கவலையா நாளை மாறும், இது ஒன்றும் நிரந்தரமில்லை என்று நினைத்தால் அது நல்லது. வாழ்க்கையில் தீய விஷயங்கள் இருக்காது, வீட்டில் தீய விஷயங்கள் இருக்காது. அதுவே உன்னுடைய வாழ்க்கையில் இது நடக்குமோ, அது நடக்குமோ, இந்த விஷயம் நடக்குமோ, இந்த விஷயம் நடக்குமோ என்று நினைப்பது எவ்வளவு பெரிய தப்பு தெரியுமா? நிச்சயமாக, சத்தியமாக ஒன்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், தீய விஷயமாக நினைக்கும், எதிர்மறையாக நினைக்கும் எண்ணத்தை விடுங்கள். உன்னுடைய உறவுகளோ, உன் தெருவில் இருப்பவர்களோ, யாராக இருந்தாலும் மற்றவர்களை பற்றி இவள் இப்படி போய்விட்டாளாம், அவள் அப்படி போய்விட்டாளாம் என்று பேசாதீர்கள். இங்கு இதை பேசாதீர்கள் என்று நேரடியாக சொல். ஐயோ, அவர்கள் என்ன நினைத்து கொள்வார்களோ என்று நினைக்காதே. யார் என்ன நினைத்தால் என்ன? முதலில் அதை சொல். யார் என்ன நினைச்சா என்ன? அவர்கள் வீட்டில் போய் பாரு. நீ போய் ஒரு வார்த்தையை போய், ஐயோ அவன் இப்படி போயிட வேணும், அப்படி போயிட வேணும்னு நினச்சா கரெக்டாக சரியாக சொல்வார்கள். இங்கு இப்படிலாம் பேசாதீங்க, ஒரே கெட்ட அதிர்வலைகளாக இருக்குது அப்படின்னு. புரிகிறதா? அதனால் யார் உன் வீட்டில் உட்காந்து பேசி அவர்கள் குடும்ப நியாயத்தை சொல்லி, அவன் இப்படி போயிடணும், இவன் இப்படி போயிடணும், என் பாவத்தை கொட்டிக்கிட்டவன் இந்த நிலைமையில் ஆயிடணும் அப்படின்னு சொல்கிறவங்கள்ட்ட பேசுகிறத நிப்பாட்டு. உன்னுடைய வீட்டு வாசலை தாண்டி ரோட்டில் நின்று வேண்டுமானாலும் பேச, வீட்டுக்குள் பேசாதே. அதே போல் வருகிறவர்கள் கஷ்டத்தை சொல்லி அழுவும் இடம் உன்னுடைய வீடு இல்லை. புரிகிறதா? உன்னுடைய வீட்டில் உட்காந்து, வாசலில் உட்காந்து அவர்கள் என்ன சொல்கிறார்களோ அந்த கதையை கேட்டுட்டு அவர்கள் அழுகிறார்கள், அதையும் நீ பார்த்து கொண்டு இருக்கிறாய். ஒரு வீட்டில் எதற்காக அழ வேண்டும்?
ஏதாவது தவறாக நடந்துட்டா அப்போதான் மனமானது அழ வேண்டும். மற்றபடி அழக்கூடாது. முக்கியமாக மற்றவர்கள் ஒரு வீட்டில் அழக்கூடாது. அது குடும்பத்திற்கு நல்லதே அல்ல. இதை மாற்றிக்கொள். முதலில் எல்லாவற்றையும் நீ மாற்றும் பொழுது நிச்சயமாகவே நீ நினைத்தது நினைத்தபடி கிடைக்கும். இது எல்லாவற்றையுமே நீ மாற்ற ஆரம்பித்து விட்டால் நினைத்தது நினைத்தபடி அப்படியே கிடைக்கும். இதில் எந்த மாற்றமுமே கிடையாது. நீ நினைக்கிறாய் அல்லவா, இது நடக்குமோ அது நடக்குமோ என்று, எந்த தவறுமே நடக்காது. எல்லா விஷயமுமே சரியாகவும் ஒரு அழகான பாதையிலும் நடக்கும். கஷ்டங்கள் முடியும், சந்தோஷங்கள் தொடரும். உன் வீட்டில் இருக்கும் தவறான எதிர்மறையான விஷயங்கள் போய் நேர்மறையான விஷயங்கள் வரும். புரிகிறதா என் தங்கமே? உன்னுடைய நல்லதற்காக சொல்கிறேன். ஆசைப்பட்டது நடக்கணும், ஆசைப்பட்ட விஷயத்தை செய்யணும், ஆசைப்பட்டவர்களோடு வாழணும் என்று நினைக்கிறாயே தவிர நீ என்னென்ன தவறு செய்கிறாய் என்பதை ஏன் பார்ப்பது இல்லை. முதலில் அதை பார். அந்த விஷயம் என்ன தவறு செய்கிறோம், எதனால் இது நடக்கிறது என்பதை பார். நல்லது நடக்க வேண்டும் என்றால் சில விஷயங்கள் தவறாக இருக்கிறது, தெய்வம் சொல்கிறது என்றால் அதை மாற்றிக்கொள்ளத்தான் வேண்டும். முதலில் உன்னிடமும் தவறு இருக்கிறது. நீயும் இது நடந்துருமோ அது நடந்துருமோன்னு நினைக்கிற. அடுத்தது உன் மேலதான் தவறு இருக்கு. மற்றவர்களை வீட்டில் விட்டு கதை கேட்டு அவர்கள் அழுவதை பார்க்கிற. அடுத்ததுதான் மற்றவர்கள் உன் வீட்டிற்குள் அழுவதும், அவர்கள் தேவையில்லாமல் அடுத்தவர்களுக்கு சாபம் விடுவதை உன் வீட்டுக்குள் உட்கார்ந்து சாபம் விடுவதும் அவர்கள் மீது தவறு. அதையும் நீ சொல்ல வைக்க கூடாது. அவர்கள் போல இருப்பவர்களை உன்னுடைய வீட்டில் நின்று பேச வைக்க கூடாது. அப்படியே பேசணுமா, அவர்கள் சொல்வதை கேட்கணுமா, வீட்டு வாசல்ல ரோட்ல நின்று கேள். வீட்டுக்குள்ள அனுமதிக்காது. அது மிகப்பெரிய ஒரு தப்பான ஒரு அதிர்வலைகளை உண்டாக்கி உன்னுடைய வாழ்க்கையை கெடுத்துரும். நம்பிக்கையோடு இருங்கள். எதற்காக இரவு நேரத்தில் வெளியில் தனியாக போகாதீர்கள் என்று சொல்கிறார்கள். தேவையில்லாத விஷயங்கள் மனதில் தோன்றும், இதனால் தேவையில்லாத விஷயங்கள் நடக்கும். அதே போலத்தான் எது நீங்கள் நினைக்கிறீர்களோ அதுதான் நடக்கும். இருட்டில் ஒரு சின்ன ஒரு துணி ஆடினால் கூட யாரோ நிற்பது போல உங்களுக்கு தோன்றும். ஏனென்றால் அது நினைக்கிறீர்கள். அதற்கு முன்பு அதை ஒரு துணியாக நினைத்தால் அது துணி. நீங்கள் எதை நினைக்கிறீர்களோ அது நடக்கிறது, அவ்வளவுதான். இதை நீங்கள் மாற்றுவதும் மாற்றாமல் இருப்பதும் உங்கள் கையில் இருக்கிறது. சின்ன விஷயம் நடக்கும் பொழுது இதை மாற்றிவிட்டால் உங்களுக்கு அதனால் எந்த ஒரு சிறிய கஷ்டமும் வராது. அதுவே உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் இதை விட்டுவிட்டீர்கள் ஆனால் பெரிய பிரச்சனை வரும் பொழுது உங்களால் அதிலிருந்து மீண்டு வர முடியாது. ஒழுங்காக தூங்கு. முதலில் ஒழுங்கான நேரத்தில் சாப்பிடு. ஒழுங்காக மற்றவரிடம் பேசி பழகு. தப்பாக இது போல இருப்பவரிடம் பேசாதே, பழகாதே. உன்னை நீயே வாழ்க்கையில் குறைவாக இடை போடாதே. இதை அனைத்தையும் மாற்றிவிட்டாய் ஆனால் நிச்சயம் நல்லதுதான் நடக்கும். எதை நினைக்கிறீர்களோ அதுதான் நீங்கள் வாழ்க்கையில் பெறுகிறீர்கள். ஒரு விதையை விதைக்கிறாய், ஒரு மாமரத்திற்கான ஒரு விதையை விதைக்கிறாய். அப்பொழுது மாமரம் தான் வரும், அதற்கு பதிலாக வேப்பமரம் வராது. அதனால்தான் நீ எதை விதைக்கிறாயோ அதுதான் மரமாகும். நீ நல்லதை நினைத்தால் நல்லது நடக்கும், கெட்டது நினைத்தால் கெட்டது நடக்கும். மனதில் இருக்கும் இந்த எதிர்மறையான விஷயத்தை தூக்கி ஏறி நல்ல எண்ணத்தை முதல் கொண்டு வா. உன்னை சுற்றி நல்ல விஷயங்களை பற்றி பேசுபவர்களை மட்டும் கொண்டு வா. எல்லாம் நல்லது நடக்கும். இந்த சாய் இருக்கும் பொழுது உனக்கு கவலை வேண்டாம். எல்லாம் உனக்காகவே இருக்கிறேன். சந்தோஷமாக இரு. எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன். இந்த சாய் நான். ஓம் சாய்ராம்.